ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழாரி டிசைனர். இந்த வீடியோவில் ஆரி மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆரி ஃப்ரேம், இதில் வந்து கிளிப் இல்லாத ஃப்ரேமில் வந்து நாடா சுற்றி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கிளாத் எப்போவுமே நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும். அதில் இருக்கக்கூடிய பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அது வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண பிறகாண்டி நூல் பிரிஞ்சு வராது, நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். அதுக்கடுத்தது ஆரி நீடில். நம்ம 2 வகையான நீடில் யூஸ் பண்ண போகிறோம். த்ரெட் நீடில், பீட்ஸ் நீடில். இது வந்து அயன் நீடில் தான் நல்லா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், த்ரெட் நீடில் வந்து கொஞ்சம் லென்த் வைஸ் கம்மியாக இருக்கும். இதில் கம்மியான பீட்ஸ் தான் கோர்க்க முடியும். இதோட கார்னர் வந்து இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய நீடில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்குது போட்டு பழகிறதுக்கு. இதுக்கடுத்ததாக வந்து பீட்ஸ் நீடில் வந்து நல்லா லென்த்தியாக இருக்கும். இதில் வந்து நிறைய பீட்ஸ் கோர்க்க முடியும். இதோட கார்னருமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீடில் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து நீடில் வந்து நம்ம ரொம்ப சேஃபாக வச்சுருக்கணும். அப்போ தான் அது வந்து கிளாத்தை பிடிச்சி இழுக்காது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், நீடில் சீக்கிரம் கட் ஆகாது. அதுக்காக நான் வந்து தீர்ந்த ரீஃபில் பென் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்து நீடில் வந்து இன்செர்ட் பண்ணி அதோட கேப் போட்டு ரொம்ப சேஃபாக வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு நீடிலுக்கும் ஒரு பென் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 2 நீடில் கூட ஒரு பெனில் போட்டு நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். இதனால் வந்து நீடில் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்ததாக பார்க்குறது ட்ரிம்மர். அடுத்தது ஃபெவிக்ரில் கம். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ரை ஆகும், வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். ஆனால் B7000 க்ளூ வந்து சீக்கிரமே நம்மளுக்கு ட்ரை ஆகக்கூடியதாக இருக்கும். அது வந்து நமக்கு ஈஸியாக வந்து சீக்கிரம் ப்ராசஸ் பண்ண முடியும். இதில் B7000 க்ளூ. A1 மம்தா பிராண்டுடைய செரி த்ரெட் வந்து நம்மளுக்கு பார்டரில் வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது வந்து சில்க் த்ரெட் வந்து நம்மளோட சேம் கிளாத்துடைய கலர்லேயே வந்து நம்ம வாங்கிக்கணும். சில்க் த்ரெட் வச்சு நிறையா யூஸ் இருக்குது. அதுக்கடுத்ததாக வந்து ஸ்வியிங் த்ரெட் வந்து நம்ம பீட்ஸ் கோர்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து நரம்பு கூட யூஸ் பண்ணலாம். நரம்பு யூஸ் பண்ணி பீட்ஸ் கோர்க்கிறப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்வியிங் த்ரெட்டை விடவும் சீக்கிரம் கட் ஆகாது. நெக்ஸ்ட் பாபின் கேஸ் வந்து நம்ம சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ரோல் பண்ணிக்கிறதுக்கு பாபின் கேஸில் வச்சு கூட ரோல் பண்ணிக்கலாம். பாபின் கேஸ் இல்லாதவங்க தீர்ந்த நூல்கண்டம் கூட வச்சு அதில் வந்து ரோல் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்கேல் மார்க் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். நார்மல் பென்சில், அதுவும் நம்மளுக்கு ட்ரேசிங்க்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து ஒயிட் பென்சில், இது வந்து கிளாத்தில் வந்து ட்ரேசிங்கை காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பைப்பிங் ரோப் வந்து எம்போஸ் ஒர்க்கில் வந்து நம்ம பேஸில் வந்து பைப்பிங் ரோப் கொடுத்து மேலே எம்போஸ் போடுவோம், அதுக்காக யூஸ் ஆகும். சுகர் பீட் வந்து எல்லா கலர்லேயுமே அவைலபிளாக இருக்குது. பீட்ஸ் வந்து சுகர் பீட்லேருந்து 2mm 3mm எல்லாமே கிடைக்கிது. டியூப் பீடு எல்லா கலர்லேயும் கிடைக்கும். கட் பீட், திலகம் ஸ்டோன், கவர் ஸ்டோன், சீக்வன்ஸ்க்கு நமக்கு எல்லா கலர்லேயும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஹெட்பின், ஜோதி பிராண்டோடைய ஹெட்பின் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வந்து கிளாத்தை டேமேஜ் பண்ணாது. சக்ரி, அவுட்லைனில் பார்டர் கொடுக்கறதுக்கு சக்ரி யூஸ் ஆகும். பஞ்ச் பீட் எல்லா கலர்லேயும் அவைலபிள் இருக்குது. ஜர்தோசி ஆல்சோ அவைலபிள் இன் ஆல் கலர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேசிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பட்டர் ஷீட், கார்பன் ஷீட். இவ்வளோ தான் நம்மளோட ஆரி மெட்டீரியல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.